ஜெயாவோட ஃப்ரெண்டு கேக்குறாங்க, ஸ்ருதி கிட்ட பேசிட்டியா, அவ வர்றேன்னு சொல்லிட்டாளான்னு கேக்குறாங்க. வரமாட்டேன்னு சொல்றாடி. ரவி வர்றேன்னு சொன்னானா? அவன் போனே எடுக்க மாட்டேறாண்டி. ஸ்ருதிய கொஞ்சம் கொஞ்சமா பேசி உன் பக்கம் வர வைக்கணும், இல்லாட்டி உன் பையன் உனக்கு இல்லடி, தர இருந்துக்கோ, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. மனோஜ் சொல்றாரு ரோகிணி கிட்ட, சீக்கிரத்துல பணம் கட்டணும் அந்த கனடா கம்பெனிக்கு. ரோகிணி சொல்றாங்க வேண்டான்னு. ரவியோட பார்சல முத்து வாங்குறாங்க. ரோகிணியும் மனோஜும் சொல்றாங்க முத்து போய் மன்னிப்பு கேட்டாதான் ரவி வருவான் போல இருக்கு. மீனா சொல்றாங்க முத்து கிட்ட, மாமா கொஞ்சமா தான் சாப்பிட்டாங்க, ரவியை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறாங்கன்னு சொல்றாங்க. வளகாப்புல நடந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். மீனா ஸ்டுடியோ பாக்குறதுக்காண்டி ஸ்டுடியோவுக்கு போறாங்க. முத்து ரவிய பாக்குறாரு ஹோட்டல்ல. ரவி, உங்ககிட்ட பேசுறதுக்காண்டி வந்திருக்கேன். என்கிட்ட என்ன பேசணும் முத்து? ஹோட்டல்ல இருந்து ரவி முத்துவை கூட்டிட்டு வெளியே வந்துடுறாரு. என்னடா ரவி, உன் பொண்டாட்டி வீட்டிலேயே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டியா? வீட்டுக்கு வாடா, நாளை பார்க்கலாம் இன்று.